ஓம் சாய்ராம். சாய்ராம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வீட்ல இருக்கிற குடும்ப தலைவிகள் ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட இருக்கணும். அதாவது என்னால எதுவுமே முடியும்னு நெனைக்கணும். அப்ப என்ன அப்டின்னா, வீட்ல ஒரு சின்ன சின்ன பொறுப்புகளையும் நம்ம செய்யறதுக்கு வந்து முற்படணும். ஒரு காய் வாங்குறதாகட்டும், இல்ல ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதாகட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமுமே நம்ம எடுத்து செய்யணும். அந்த பொறுப்ப வந்து ஹஸ்பண்டு கிட்ட தள்ளாம, அதாவது 2 பேரும் சேர்ந்து செய்யறது ஓகே. பட் வந்து என் ஒய்ஃப வந்து கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் என்ன பண்றீங்கன்னா, அவங்கள நல்லா பார்த்துக்கிறதா நெனச்சு சில பிரதர்ஸ் வந்து அவங்கள எங்க போனாலும் கூட்டிட்டு போறது, கொண்டு வந்து விடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானத அவங்களே முன்னாடி இருந்து இருந்து வாங்கி குடுக்குறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து டிபெண்டபிளா ஆயிடுவாங்க. அப்ப என்னன்னா, அவங்களோட வளர்ச்சி நிலை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வண்டி கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்களா, அப்ப கூட உட்காந்து நீங்களே கத்துக் குடுக்கலாம். அம் அது மாதிரி கத்துக்கும்போது, அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட்டா உணருவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது டிராஃபிக்ல ஓட்டணும், அந்த அளவுக்கு அவங்க லைசென்ஸ் எல்லாம் லேர்னிங் லைசென்ஸ் எடுத்து ஓட்டணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்ப தரணும். அப்பதான் வந்து அந்த ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அவங்களுக்கு ஏத்த பொறுப்புகள ஏத்து நடத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள வீட்ல அவங்க செஞ்சு பழகும்போது தான் பாசிட்டிவா ஃபீல் பண்ண முடியும். எல்லாத்தையும் இந்த காலத்துல சில பேர், எல்லாரையும் சொல்லல. சில பேர் வந்து சில பிரதர்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப வந்து நல்லாவே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறத பார்க்க முடியுது. அத வந்து குறைச்சிட்டு பெண்களாகிய நாம் வீட்டு பொறுப்புகள சமமா ஏத்துக்கிட்டு, நம்ம ஹஸ்பண்டும் நெறைய வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க வந்து அ நெற வேலையில அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னொன்னு அவங்க வேலைக்கு போயிட்டு வரப்போ, நம்ம போய் இத வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வா, இது பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லாம, நம்மளே செய்றது வந்து இன்னும் அவங்களுக்கும் நல்லது. நம்ம குடும்பத்த நம்மளும் ஈஸியா எடுத்துட்டு போ முடியும். அதே மாதிரி நம்மளோட கான்ஃபிடென்ட்டும் அங்க ஜாஸ்தி ஆகுறத பார்க்க முடியும். ஓம் சாய்ராம்.